வணக்க மக்களே, நான் உங்கள் நண்பரசன் லோக்கிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர்லேருந்து மைசூர் வழியாக நஞ்சன்கூடு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து 8 மணிக்குள்ளே கோயில் வந்து மூடிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம போனோம் 7:45க்கு போனோம். ஸோ வீடியோ எடுக்க முடியல நைட்டில், அதனால் ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் குண்டல்பேட்டில் போயிட்டு ஹால்ட் ஆகிருந்தோம். ஏன்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இமாத் கோபால சுவாமி பெட்டா இந்த டெம்பிள் விசிட் பண்ணால் மார்னிங் 8:30 தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விடுவாங்க. நம்ம ஓன் வெஹிக்கிளெல்லாம் இங்கே விட மாட்டாங்க. கேஎஸ்ஆர்டிசியில் தான் போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் 60 ரூபா. நீங்கள் எந்த பஸ்ஸில் எத்தனை பஸ்ஸுனாலையும் ஏறிக்கலாம், இதில் போகலாம். வரும்போது வந்து திரும்ப நீங்கள் எந்த பஸ்ஸுனாலையும் திரும்ப வரலாம். ஏன்னா அங்கே 5லேருந்து 6 பஸ்ஸு ரன்னிங்லேயே இருக்கும். ஏன்னா க்ரௌட் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. சிட்டிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் என்ன இருக்குது. அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஸ்டேஷன் கிலோமீட்டர் வந்து 6 கிலோமீட்டரில் வந்து மேலே கோயிலுக்கிட்ட போயிடுது. பட் இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. 2 கிலோமீட்டர் வந்து அப்போ வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து ஓன் வெஹிக்கிள் வந்து விடுறதுல இதுக்கு முன்னாடி விட்டுருந்தாங்களாம். இப்போ ரோடு போட்டு பிறகு சிங்கிள் ரோடு இருந்தாலும் இவங்களே கேஎஸ்ஆர்டிசியில் கூட்டு வராங்க. இங்கே ஜீப்பும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 800 ருபீஸ் ஷேரிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் 4 பீப்புள் போனாலே 800 ருபீஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. கீழே ಮಾದೇವಾ ಪತಿಗಳ ಕರುಣಿಸೋ ಮಾದೇವಾ. இங்கே கிருஷ்ணர் கோயிலில் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் அன்னதானுக்கு எதனா கொடுக்குறதுனா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. மார்னிங் பிரசாதம் எப்படி கொடுப்பாங்க, மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிபலா பாத்தும் பாயசம் கொடுப்பாங்களா. அதுக்கப்புறம் இங்கே மானை பார்த்தோம் நாங்கள். ஏன்னா மானை இதெல்லாம் வந்து போவோமா எங்கள் கோயில்கிட்ட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.